ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிச்சி பூவை நம்ம கட்டி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா காம்பு நமக்கு நீளமாக இருக்கிறதுனால நமக்கு நாட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, நம்ம எப்படி இந்த பிச்சி பூவை கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், நூலுக்கு ஒரு சின்ன முடிச்சு போட்டுக்கலாம். அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் முடிச்சு போட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பூ எடுத்தும் நம்ம கட்டலாம். 2 பூவாக கட்டினாலும் நமக்கு நல்லாயிருக்கும். 2 பூவாக கட்டும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா பூ நல்லா நெருக்கமாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு கட்ட போகிறேன். மேலே 2 பூ வச்சுட்டேன், கீழே 2 பூ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமாக கீழே ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டு இதை இப்படி வச்சு, நூலை இப்படி வச்சு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி நாட்டு மாதிரி இருக்கிறத மேலே இருந்து கீழே விட போகிறேன். விடும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு முடிச்சு கிடைக்கும். இதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இது நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்னாகும், இங்கே நாட்டு இருக்கிறதுனால இந்த பூ வந்து வெளியில் போகாது, நூலை விட்டு வெளியில் போகாது. மறுபடியும் அதே மாதிரி கெட்டுன்னு பாருங்கள். மேலே 2 பூ, அதே மாதிரி கீழேயும் 2 பூ. கீழே ஒரு சின்ன சுற்றிட்டு மேலே இது இப்படி ரொட்டேட் பண்ணி மறுபடி அதே மாதிரி மறுபடி 2 பூ. சின்ன பூவு காம்பு சிறுசாக இருக்கிறதும் பெருசாக இருக்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டினீங்கன்னா உங்களுக்கு பூ வந்து வேஸ்ட் ஆகாது. இல்லை அப்படின்னா நிறைய பூ வந்து கழிஞ்ச மாதிரி ஆகிடும்.